Welcome to Smart Kutti TV. வணக்கம் குட்டீஸ். நம்ம இப்போ ஒரு சின்ன சிவப்பு சட்டை 100 பேரோட உயிரை எப்படி காப்பாத்துச்சுன்னு பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கிராமத்துல ராஜுன்னு ஒரு சுட்டி பையன் இருந்தான். ஒரு நாள் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது ரயில் தண்டவாளத்துல ஒரு விரிசல் இருப்பதை பார்த்தான். அந்த தண்டவாளம் உடைஞ்சு போயிருந்தது. ராஜுக்கு என்ன பண்றதுனே தெரியல. தூரத்துல கூ கூன்னு ரயில் வர்ற சத்தம் கேட்டுச்சு. அந்த ரயில்ல நிறைய பயணிகள் இருந்தாங்க. ஐயோ, இந்த உடைந்த தண்டவாளத்துல ரயில் போனா பெரிய விபத்தாகிடுமேன்னு ராஜு பயந்தான். ரயில நிறுத்தணும், ஆனா எப்படி? ராஜு யோசிச்சான். அவனுக்கு உடனே ஒரு ஐடியா வந்தது. அவன் சிவப்பு கலர் சட்டை போட்டிருந்தான். சிவப்பு கலரை பார்த்தா ஆபத்துன்னு ரயில நிறுத்துவாங்கன்னு அவனுக்கு தெரியும். ரயில் ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சு. ராஜு பயப்படாம தன்னோட சட்டைய கழட்டி தண்டவாளத்துக்கு நடுவுல நின்னு வேகமா ஆட்டுனான். ரயில் டிரைவர் தூரத்துல ஒரு சின்ன பையன் சிவப்பு துணியை ஆட்டுறத பார்த்தாரு. உடனே சட்டுன்னு பிரேக் போட்டாரு. ரயில் கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு அந்த உடைந்த தண்டவாளத்துக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. டிரைவர் கீழே இறங்கி வந்து பார்த்தாரு. தண்டவாளம் வனைஞ்சிருக்கிற பார்த்து அவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. தம்பி, நீ சரியான நேரத்துல செஞ்ச உதவியால இன்னைக்கு 100 பேர் உயிர் தப்பிச்சுது அப்படின்னு சொல்லி ராஜுவை தூக்கி பாராட்டினாரு. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, காலத்தினார் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. மாறல், சரியான நேரத்தில் நாம் செய்யும் சின்ன உதவி கூட இந்த உலகத்தை விட மிக பெரிய மதிப்பை கொண்டது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ராஜு ஆட்டினது வெறும் சின்ன துணிலாம், ஆனால் அது 100 பேரோட உயிரையே காப்பாத்திடுச்சு. பாய்.